ஜெயகாந்தன் அவர்களின் பாவம் அந்த பசு அப்படிங்கிற கதையை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கதையில் அவர் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, சிங்கம் அப்படிங்கிற ஒரு புனைப்பெயரில் ஒரு எழுத்தாளர், அவரோட பேர் சிங்காரம். சிங்கம்ங்கிற புனைப்பெயர் வச்சுக்கிட்டு மேடையில் பேச்சாளராக, பட்டிமன்ற நடுவராக, இன்னும் பல பல துறைகளில் சமன் செய்து சீர்தூக்கும் பண்பில் சான்றோராக பிரபலமாக விளங்கி வரும் சமூக பெரியார்களில் தாமும் ஒருவர் என்ற ஒரு எண்ணத்தோடு தலை நிமிர்ந்து ஏறு மாதிரி நடந்து வரக்கூடிய ஒருத்தர் ஒரு மேடையில் பேசி கொண்டிருக்கார். அப்போ என்ன ஆகுதுன்னா, யாரோ ஒருத்தர் ஒரு அழுகுன முட்டையை தூக்கி அவர் மேலே அடிக்கிறாங்க. அந்த முட்டை என்ன பண்ணுது, நேராக அவர் நெத்தியில் பொட்டு வச்ச மாதிரி சொத்துன்னு விழுது. விழுந்த உடனே அவருக்கு ஏதோ ஞானம் பிறந்தது மாதிரி அவருக்கு தோன்றுது. ஐயோ, இந்த நம்பிக்கையை முட்டை மூலம் அப்படி உடச்சிட்டானே அப்படிங்கிற ஒரு ஞானம் வந்தது. தான் எவ்வளோ பெரிய ஆள், ஒரு முட்டையை அடித்து நம்ம நம்பிக்கையவே குலைச்சிட்டானே அப்படிங்கிற ஞானம் அவருக்கு வந்தது. அந்த ஞானோதய திருஷ்டியில் ஒரு கோடி சூரியன் பிரகாசமாக இருந்த மாதிரி வெளிச்சம் தெரிஞ்சதே தவிர வேறு எதுவுமே அவருக்கு புரியலை. அடித்த அடி அப்படி ஒரு அடி விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த கூட்டம், பார்வையாளர்கள்கிட்ட நடுவில் நடந்த கலவரம் ஒன்றும் அவருக்கு தெரியவே இல்லை. அந்த காது கூட ஒன்றுத்தையும் கேட்கலை. சுற்றி நடக்கிற எந்த இரைச்சலும் அவர் காதில் விழவே இல்லை. அவர் காதில் என்ன விழுந்தது தெரியுங்களா? எல்லாரும் அவரை பார்த்து சிரிக்கிற சத்தம் மட்டும்தான் விழுந்தது. அப்படியே அதையே அது திரும்ப திரும்ப எதிரொலிச்சுக்கிட்டே இருக்குது. ஞானம்னா ஒருத்தர் மனசுக்குள்ளார நிகழறது தானே. அவர் மனசுக்குள்ளார வெளிச்சமும் சிரிப்பும் இருந்தால் கூட மூக்கு மாத்திரம் இந்த முட்டையோட நாத்தம், அந்த முட்டை அழுகி போனோன்னா முட்டை, அதனால் கொமட்டுது அவருக்கு. அந்த அழுகின முட்டை நாத்தம் தாங்காமல் அவர் பேர் தான் சிங்கம்னு வச்சுக்கிட்டாரே தவிர அவர் நடைமுறையில் ஒரு சாதுவான பசு தான். சுத்த சைவம். அவர் முட்டையை விரலால் கூட தொட்டு பார்த்தது கிடையாது. முகத்தில் அந்த முட்டையோட அழுகல் அப்படியே வழிஞ்ச உடனே, ஐயோ, அவருக்கு பொன்னாடை போத்துனாங்க பாருங்க, அதை எடுத்து அப்படியே தொடச்சிக்கிறாரு. குடலை புரட்டிக்கிட்டு வருது அந்த வாந்தியும் நாத்தம். அதுக்கப்புறம் கூட்டத்தில் என்னென்னமோ நடந்துருச்சுங்க. அது எதுவுமே அந்த பசுவுக்கு தெரியாது. எந்த பசு? இந்த சிங்காரங்கிற அந்த பசுவுக்கு தெரியாது. கூட இருந்தவங்களாம் என்ன பண்ணாங்க, பாதுகாப்போடு அவரை காரில் ஏற்றி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அவரோட துணைக்கு போனவங்களாம் இருக்காங்கள்ல, அவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டாங்க, அவங்களுக்கு இந்த அழுகின முட்டை அடித்தது தெரியல. அதனால் அவங்கெல்லாம் ஏதோ இவருக்கு உடம்பு சரியில்லை போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அவரும் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. எல்லாருமே உடம்பை தானே பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு மனசுன்னு ஒன்று இருக்குங்கிறது யாருக்கு தாங்க தெரியுது? அப்படியே யோசனையிலேயே ஆழ்ந்திருக்காரு. வழக்கமாக அவர் மலர் மாலை, பொன்னாடை, அன்பளிப்பு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு பொது நிகழ்ச்சியிலேருந்து வீட்டுக்கு வரும்போது அவருக்கு ஒரு பெருமிதமாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த சிங்கம் எப்படி வந்திருக்கு, அசிங்கமாக போய் ஒரே அழுகல் நாத்தம், அவமானத்தால் குனிஞ்ச தலை, வழக்கத்துக்கு மாறாக வீடு திரும்புது. ஆனால் அந்த மாதிரி அந்த வீடு திரும்புகிற அவரை வீட்டில் இருக்கிற யாரும் பார்க்கல. அவருக்கு மட்டும் என்ன தெரியுதுன்னா, எல்லாரும் தன்னை நோக்கி தான் சிரிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பேரொலி மாத்திரம் அவர் காதில் விழுந்துக்கிட்டே இருக்குது. நேராக குளிக்கிற அறைக்கு போகிறாரு. எல்லாத்தையும் போட்டுட்டு குளிக்க ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்தோன்னா அவரோட மனைவி என்ன நினச்சிக்கிறாங்க, பொது நிகழ்ச்சின்னா எத்தனையோ பொது நிகழ்ச்சி இருக்குது, இவர் ஒரு சமயம் யாராவது இறுதி சடங்குக்கு போயிட்டு வந்திருக்கிறாரோ என்னவோ, அதான் நேராக குளிக்க போயிட்டார் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இப்படி இந்த அம்மா அந்த பாத்ரூம் பக்கம் போய் பார்த்தா குடலை பிடுங்குற மாதிரி ஒரு நாத்தம். மூலையில் குவிச்சு வச்சுருக்கிற அந்த துணியை பார்க்கும்போது
இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. இவருக்கு காலையிலேருந்து வயிறு சரியில்லைன்னு சொன்னாரே, அதாக தான் இருக்குமோ, என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியலையே அப்படின்னு ஓட்டமாக ஓடி வந்து, ஏங்க என்னாச்சு, வெளியிலேருந்து வந்ததும் வராதுமா குளியல் அறைக்குள்ளே போகிறீங்களேன்னு நினச்சேன், துணியெல்லாம் வேறு நனைச்சி வச்சுருக்கீங்க, ஐயோ நாத்தம் வேறு குடலை புரட்டுது, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? மனைவி கேள்வி கேட்டோன்னே அவருக்கு புரிஞ்சு போச்சு. அட கஷ்டமே, என் மேலே இப்படி ஒரு அவமானமா அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு சிரிக்க ஆரம்பித்தார். அவர் என்ன அழவா முடியும், இவ வேறு மாதிரி இல்லை நினச்சிட்டா அவரை. அப்போ அவர் என்ன பண்ணுறது? சிரிச்சுக்கிட்டே அவர் சொல்கிறாரு, நான் மீட்டிங்க்கு போயிருந்தேன் பார்த்தியா, அந்த பொதுக்கூட்டத்தில் ஒருத்தன் அழுகி போன முட்டையை தூக்கி என்னோடய தலையில் வீசிட்டான், அதுதான் அந்த நாத்தம் அப்படின்னு அவர் சொன்னோடனே அவரோட மனைவிக்கு ரொம்ப பயமாயிட்டுது. ஐயோ உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு அந்த நெற்றியை அப்படியே தடவி பார்க்குறா. முட்டையால் அடித்தா நமக்கு ஒன்றும் ஆகாது, முட்டை தான் உடஞ்சி போகும், இது அழுகி போன முட்டை போல இருக்குது, அதான் ஒரே நாத்தம். அவர் என்ன தான் நகைச்சுவையாக சிரிச்சுக்கிட்டே அவர் சொன்னால் கூட அவர் மனைவிக்கு பயம் வந்துட்டுது. நான் சொல்கிறத கேளுங்க, இனிமேல் இந்த கூட்டத்துக்கெல்லாம் போக வேண்டாம், ஊர் ரொம்ப கெட்டு கிடக்கு. இங்கே பார், பெண் பிள்ளைகள் மாதிரி இதுக்கெல்லாம் பயந்தா முடியுமா? எனக்கு இருக்கிற வருத்தம்லாம் என்னை எதுக்கிறவங்க, என் பேச்சை பிடிக்காதவங்க, இவங்கெல்லாம் இருப்பாங்கங்கிறதே எனக்கு தெரியல. எல்லாருக்குமே நான் பேசுகிறது பிடிக்கும், எல்லாருமே எனக்கு நண்பர்கள், அப்படி தான் நான் நினச்சேன். வருந்தி வருந்தி கூப்பிட்றாங்களேன்னு போனேன், வாயை பிளந்துக்கிட்டு நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்களே அப்படின்னு நம்பினேன். என்னோடய கருத்தெல்லாம் இவங்களுக்கு வேணும் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். மாலை, பொன்னாடை, அன்பளிப்பு இதெல்லாம் எனக்கு கிடைக்கும்போது எனக்கும் சந்தோஷமாக இருந்தது, அதை பார்க்கும்போது உனக்கும் சந்தோஷமாக தானே இருந்தது. இப்படியெல்லாம் நடக்கும்னு யாருக்கு தெரியும்? இதுவும் ஒரு அனுபவம், அனுபவமே ஒரு அறிவு தானே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிக்க ஆரம்பித்தார். அடுத்த நாள் காலையில் பத்திரிக்கையை படிக்கும்போது தான் அன்னைக்கு நடந்த கலவரம் திட்டமிட்ட பயங்கரவாத ஒரு சதி நடந்திருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுது. சிங்காரத்துக்கும் ஒரு மனைவிக்கும் நல்ல காலம், வீசினவன் அழுகின முட்டையோடு விட்டான், அதில் அக்கினி திராவகம் நிரம்பின முட்டையை வீசியிருந்தான்னு வச்சுக்கோங்க. ஐயோ நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அவரோட மனைவி அப்படியே அதிர்ந்து போயிட்டாங்க. இன்னுமே மேடையில் பேசுகிறதுன்னா இன்னுமே ஹெல்மெட்டு தான் போட்டுக்கணும், இல்லைன்னா நமக்கு பாதுகாப்புக்கு என்ன வழி அப்படின்னு அவர் கேட்டவுடனே, நமக்கேன் வம்பு, இதுக்கெல்லாம் இனிமேல் போக வேணாம், பேசாமல் இருங்க அப்படின்னு சொன்னாங்க. சிச்சி அதெல்லாம் கோழைத்தனம் அப்படின்ட்டு அவர் அந்த பத்திரிக்கையை படிக்கிறாரு. அந்த பத்திரிக்கையில் என்ன எழுதியிருக்குன்னா, இந்திய பிரமுகர்களை கொலை செய்ய தற்கொலைப்படை அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்குது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அதில் தன்னோட பேர் இருக்கா அப்படின்னு தேடி பார்க்குறாரு. ஆமாம், சிங்கம் என்ற புனைப்பெயரில் எழுதி வரும் பிரபல எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான சிங்காரம் அப்படின்னு எழுதியிருக்கு. தீர்மானமாக இவர் தான், இதை வேறு சிங்காரம்னு சொல்ல முடியாது, ஏன்னா இவர் தான் எழுத்தாளர், அரசியல் விமர்சகர், எல்லாமே இவர் தான். அப்போ இவர் பேர் தான். இதை படித்த உடனே அவர் மனைவி, ஐயோ என்னங்க இது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு அவள் சத்தம் போட்டா. எனக்கு மட்டும் என்ன பயம் எல்லாமையாக இருக்குது அப்படின்னுட்டு பேசிக்கிட்டே, ஆமாம் யாருக்கிட்ட போய் நமக்கு பாதுகாப்பு கேட்குறது? அரசாங்கத்துக்கிட்டையா? அரசாங்கம்னா எந்த அரசாங்கத்துக்கிட்ட? மத்திய அரசாங்கத்துக்கிட்டையா, மாநில அரசாங்கத்துக்கிட்டையா? ஐய, எல்லா அரசாங்கத்தையும் தான் சகட்டு மேனிக்கு பேசிக்கிட்டு இருக்கனே, விமர்சித்து விளாசி தள்ளிக்கிட்டு இருக்கனே, என்னோடய உயிருக்கு பாதுகாப்பு கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு, ஆமாம் எல்லா உயிருக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை தானே அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு டெலிஃபோன் மணி சத்தம் கேட்குது. உடனே அவங்க மனைவி என்ன பண்ணா, பயந்து போய் அப்படியே திருன்னு முழிக்கிறா. உடனே அவர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டு டெலிஃபோன் தான், இரு அப்படின்ட்டு அந்த ஃபோனை எடுத்து காதில் வச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஹலோ யார்?
கமிஷனர் ஆஃபீஸில் இருந்தா சொல்லுங்கள் சொல்லுங்கள். நானே டெலிஃபோன் பண்ணணுன்னு இருந்தேன். ஆமாம், பத்திரிகையில் படித்தேன். ரொம்ப நன்றி. உங்கள் கடமையை நீங்கள் செய்ய வேண்டாமா என்ன? அனுப்பி வைங்க அனுப்பி வைங்க. அட்ரஸ் வேணுமா? சொல்கிறேன், எழுதிக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட முகவரியை அவர் கொடுக்குறாரு. அப்போ அவர் மனைவி நினைக்கிறாங்க, எங்கேயோ இருந்து நம்மளை கொல்ல வர்ற எதிராளிக்கு நம்மளோட முகவரி தெரியுது, ஆனால் நம்மளை காப்பாற்ற வர்ற போலீஸுக்கு தெரியலையே, என்னதான் கூத்தோ அப்படின்னு அவ கன்னத்தில் கையை வச்சுக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவங்க வீட்டு வாசலில் ஒரு போலீஸ் ஜீப்பு, அதில் 2 காவலர்கள் ஆயுதம் தரித்தவர்கள் அந்த வீட்டுக்கு முன்புறத்தில் நிற்க வைக்கப்படுறாங்க. தன்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக இந்த ஆயுதம் தாங்கிய காவலர்கள் சிங்காரத்து வீட்டு வாசலில் நிற்கிறது சிங்காரத்துக்கு தைரியமாகவும் இருக்குது, ரொம்ப ஒரு பெருமிதமாகவும் இருக்குது. சிங்காரத்தோட கார் வெளியில் போச்சுன்னு வைங்க, அந்த காருக்கு முன்னால் காவல்துறை ஜீப் ஒன்று போகும், அதுக்கு பின்னால் தான் இவரோட காரே போகும். அவர் பேச போகிற எல்லா கூட்டத்துக்கும் பலத்த போலீஸ் பந்தோபஸ்து. கூட்டத்துக்கு வர்ற மக்களை எல்லாம் மெட்டல் டிடெக்டர் வச்சு தான் சோதிப்பாங்க போலீஸ்காரங்க. அப்படி தான் அனுமதி உள்ள அவங்களுக்கெல்லாம். உடனே அவர் என்ன நினச்சிக்கிறாரு, மெட்டல் டிடெக்டரு முட்டையை கண்டுபிடிக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஆனால் அவர் வீட்டில் இல்லாமல் எங்கேயாவது வெளியில் போனால் கூட சரி, அவர் வீட்டை பாதுகாக்க அந்த போலீஸ்காரங்க இருப்பாங்க. இது அவரோட மனைவிக்கு ஒரு யோசனையாக இருக்குது. உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட, ஏங்க உங்களுக்கு தானே போலீஸ் பாதுகாப்பு, நீங்கள் இல்லைன்னா கூட எதுக்குங்க இந்த போலீஸ்காரங்க நம்ம வீட்டு வாசல்லே நிற்கிறாங்க அப்படின்னு கேட்டோன்னே அவர் சொன்னார், பின்ன என்ன, என் உயிருக்கு ஆபத்துன்னா உன் உயிருக்கும் சேர்த்து தான், நீ என் இனிய பாதியாயிற்றே, இது கூடவா போலீஸ்காரங்களுக்கு தெரியாது? ஒவ்வொரு தடவையும் நம்ம தோட்டத்தில் வாழை மரம் கொலை தள்ளுது, ஆனால் அந்த தாறு காண போயிடுது. இந்த தடவை எனக்கு நல்ல நிம்மதி, நம்ம வாழை மரம் கொலை தள்ளி இருக்குது, நிச்சயம் திருட்டு போவாதுங்க. உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்லை, நம்ம வாழை மரத்துக்கு கூட இப்போ காவல் தான் அப்படின்னு அவர் மனைவிக்கு ஒரே திருப்தி. அது சரி, தற்கொலைப்பட வர்றதா சொன்னாங்களே, அது என்ன ஆச்சான் அப்படின்னு திடீர்னு ஒரு நாள் அவள் தன்னோட கணவன்கிட்ட கேட்டாள். உடனே சிங்காரம், அவங்க கொலை பண்ண தான் வருவாங்க, அவங்களால கொலை பண்ண முடியலன்னு வச்சுக்கோ, அவங்களே தற்கொலை பண்ணிக்குவாங்க, அந்த செய்தி வர்ற வரைக்கும் நமக்கு போலீஸ் பாதுகாப்பு தான், ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கொஞ்ச நாளில் வாழைக்குலை தள்ளி அந்த தாரை எடுத்து சமைச்சு சாப்பிட்டு எல்லாம் ஆச்சு. அவங்களுக்கு ரொம்ப நன்றி, போலீஸ்காரவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த தற்கொலை படையினர் வந்ததை பற்றியோ வராதது பற்றியோ தற்கொலை செய்து கொண்டுட்டாங்கங்கிறத பற்றியோ எந்த செய்தியும் வரவே இல்லை. அதனால் போலீஸ் பாதுகாப்பு இவருக்கு தொடர்ந்து இருக்குது. இப்படியே ரொம்ப காலம் ஆனதுனால போலீஸ்காரவங்களுக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப பழக்கமாயிட்டாங்க. சிங்காரத்தோட மனைவி காப்பி கொடுக்கறது, அவங்களோட ரொம்ப மனிதாபிமானத்தோட பேசுறது, இதெல்லாம் போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, காய்கறி வண்டி தெருவில் போனால் உடனே நெல்லுன்னு சொல்கிறது, தபால் வந்தால் வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அந்த போலீஸ்காரங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் அந்த போலீஸ்காரவங்களுக்கும் ரொம்ப வேண்டியானவங்களாக மாறிட்டாங்க எல்லோரும். அவங்க வீட்டில் ஒரு வேலைக்கார ஆள் ஒருத்தர் இருந்தார். அவர் அவங்க வீட்டில் அந்த சிங்காரம் வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு தருவார். அவர் ராத்திரியில் இப்போல்லாம் நிம்மதியாக தூங்குறாரு. ஏன்னா அவருக்கும் சேர்த்து தானே போலீஸ் பாதுகாப்பு, நல்லா நிம்மதியாக தூங்குறாரு. பகலில் கூட அவன் அங்கங்கே சுத்த போயிடுவான். ஏன்னா நம்ம வீட்டில் தான் போலீஸ் பாதுகாப்பு இருக்க, எதுக்கு இங்கே நம்ம இருக்கிறது அப்படின்ட்டு இஷ்டத்துக்கே எங்கேயாவது போவான், சுற்றுவான். அன்றைக்கி ஒரு நாள் வேலைக்காரனை காணும். காலையிலேருந்து மழை ஊற்றுன்னு ஊற்றிக்கிட்டு இருக்கு. சாயங்காலம் 7 மணி ஆகிட்டு, அது வரைக்கும் அந்த வெளியில் போன வேலைக்காரனை காணும். மழை அடிக்கிற அடியில் போலீஸ்காரவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கார் ஷெட்டு மூலையில் உட்காந்துருக்காங்க.
சிங்காரம் என்ன பண்ணார், அதை பார்த்துட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் காப்பி கொடு அப்படின்னு ஒரு மனைவிகிட்ட சொன்னார். அவங்க அதுக்கு தாங்க நானும் பார்க்குறேன், இந்த தடியனை காணவே காணுமே, எங்கே தான் போய் தொலைஞ்சானோ அப்படின்னு அந்த அம்மா சொன்ன உடனே சிங்காரம் சொல்கிறாரு, பரவாயில்ல நீ என்கிட்ட கொடு, நான் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த காப்பியை வாங்கிட்டு போய் போலீஸ்காரவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுறாரு. அந்த சமயத்தில் மாட்டுக்கொட்டாயில் பின்னால் இருந்து பசுமாடு கத்துன உடனே மறுபடியும் அந்த வீட்டு அம்மா அந்த தடியனை காணும் பாருங்களேன், பசுவுக்கு தீனி வைக்கணும், மாட்டை இடம் மாற்றி கட்டணும், இதுக்கு கூடவா அங்கே போலீஸ்காரவங்களை கூப்பிட முடியும், எங்கே தாங்க இவன் போய் தொலைஞ்சான் அப்படின்னு சொன்ன உடனே, சரி விடு, அதுக்கு என்ன, நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், நானே போய் அதை செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கையில் ஒரு கொடையை எடுத்துக்கிட்டு ஒரு லைட்டு அரிக்கன் விளக்கு, அந்த விளக்கையும் கையில் தூக்கிட்டு அவர் போகிறாரு. ஆனால் அதை அவர் மனைவி கவனிக்கவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மாட்டுக்கொட்டாயிலேருந்து ஒரு பயங்கரமாக ஓன்னு சாவுற மாதிரி ஒரு சத்தம், மரண ஓலம் கேட்குது. உடனே காவலர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆயுதங்களை தூக்கிக்கிட்டு கையில் டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு பின்பக்க தோட்டத்துக்கு ஓடுறாங்க. எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாங்க, எங்கேயும் யாரையும் காணும். திருப்பி பார்க்கும்போது பார்த்தா மாட்டு தொழுவத்தில் கொடை ஒரு பக்கம், அந்த விளக்கு ஒரு பக்கம், குடல் சரிய ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாரு சிங்காரம். பசு இன்னொரு பக்கத்தில் மிரண்டு போய் மறுபடியும் பாயறதுக்கு தயாராக நிற்கிது. உடனே போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இது எதிரி தாக்குதலும் இல்லை, இது சதி வேலையும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட தன்னோட பாதுகாப்பில் இருந்தவருக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா பாதுகாத்து தானே ஆகணும் அப்படின்னு அவங்களுக்கு கடமை உணர்வு தோன்ற ஆரம்பிச்சுது. உடனே 2 காவலர்களும் ரத்தம் சொட்ட அவரை தூக்கிட்டு வந்தாங்க. உடனே அந்த அம்மா, ஐயோ அந்த தற்கொலை கொடைப்படை பாவிங்க இவரை இப்படி பண்ணிட்டாங்களே, இந்த போலீஸ்காரவங்களெல்லாம் மீறி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்களே அப்படின்னு அந்த அம்மா கத்துச்சு. ஐய அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இந்த வீட்டு பசுமாடு தாம்மா அவரை முட்டிட்டு அப்படின்னு இந்த போலீஸ்காரவங்க இந்த அம்மாவுக்கு விளக்கறதுக்குள்ளார போதும்னு ஆயிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார் ஒரு போலீஸ்காரரு, நான் பார்த்துக்கிறேன் இவரை, நீ ஓடி போய் டாக்டரை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தரை அனுப்பிட்டார். வளர்த்த கடாதான் மார்பில் பாயும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த நாசமாக போன பசு இவரை போய் இப்படி பண்ணிடுச்சே அப்படின்னு அவரோட மனைவி அழ ஆரம்பித்தாங்க. வயிற்றுலேருந்து ரத்தம் மட்டும் கொட்டலைங்க, அவர் உடம்புலேருந்து உயிரும் கொஞ்சம் கொஞ்சமாக போகுதுங்கிறது சிங்காரத்துக்கு புரிய ஆரம்பிச்சிட்டுது. உடனே அவர் சொல்கிறாரு நிற்கிற போலீஸ்காரரை பார்த்து, ஐயா போலீஸ்காரரே, நீங்களும் கேட்டுக்கங்க, எந்த உயிரும், அதாவது ஒரு கோழி முட்டை கூட அதுவும் ஒரு உயிர் தானே, எல்லா உயிரும் வர்றதுக்கு ஒரே ஒரு வழி தான், ஆனால் போகிறதுக்கு இன்ன வழிதான்னு சொல்ல முடியுமா, எத்தனையோ வழி. அந்த நேரம் வந்தால் புலி தான் கொன்று உயிர் போகணுங்கிறது இல்லை, ஒரு பசு கூட உயிருக்கு யமனாயிடும், அது ஒரு கருவி தானே, அதில் எல்லாமே ஒரு கருவியால் தானே நிகழுது அப்படின்னு அவர் ஒரு மெய்யான வார்த்தைகளையெல்லாம் ஞான வாசகமாக பேசுகிறார். அந்த நேரத்தில் இருட்டு அவரோட கண்ணுக்கு முன்னால் இருள் படர ஆரம்பிக்குது. அவரோட உடம்புக்கு காவலாக ஒரு போலீஸ்காரர் நிற்கிறாரு. மனைவி கதறி அழுதுகிட்டே இருக்கா. மாட்டுக்கொட்டியில் இருந்த அந்த பசு மெதுவாக அசை போட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கு. இப்படி இந்த கதையை ஜெயகாந்தன் முடிக்கிறார். அந்த மனிதர் எவ்வளவு ஒரு அப்பாவியான ஒரு மனிதர், அவரை கொல்லுவதற்காக எப்படி ஒரு ஏற்பாடுகள் நடக்குது, அவங்கெல்லாம் எப்படி காவல்துறைக்கும் இவங்களுக்கும் ஒரு தொடர்பு, ரொம்ப அழகாக அந்த கதையை அவர் எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஆனால் அவர் சொல்கிற மாதிரி அவர் அந்த வாசகம் ஞான வாசகமாக தான் இருக்குது. உயிர் வருவதற்கு ஒரே வழி தான், ஆனால் உயிர் போவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றன அப்படின்னு அந்த மரண தருவாயில் கூட அவர் தன்னோட நிலை மாறாமல் எவ்வளவு அமைதியாக அவர் பேசுகிறாரு அப்படிங்கிறது மனசுக்கு ஒரு கனத்தை தான் ஏற்படுத்துது.
ரொம்ப நல்ல கதை. எனக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு தான் நான் கருதுகிறேன். கதை கேட்டமைக்கு மிக்க மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். தொடர்ந்து கதை பாருங்கள். உங்களுக்காக நிறைய கதைகள் காத்து கொண்டிருக்கின்றன.